மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு. இல்லடா இவரும் பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு பாக்குறீங்களா? நான் பாட்டுக்கார பாஸ்டர் கிடையாதுங்க. எனக்கு வர்றதை நான் செய்வேன். பாட்டு நமக்கு வராது, அதனால நான் பாட மாட்டேன். நமக்கு தெரிஞ்சது பிரசங்கம் பண்ணுவோம், வேத வசனம் வச்சு பேசுறது, அதுதான் நம்மளுடைய. அதனால தெரிஞ்சதை மட்டும் செய்யணுன்றது தான் என்னுடைய இது. ஆனால் இன்னைக்கு பாட்டுக்கார பாஸ்டருங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொடுத்தா போதும் வாட்டு பாடி தீர்த்துடுறாங்க. அந்த மாதிரி ஜனங்களே போத விட்டுருங்கன்ற அளவுக்கு பாடுறாங்க. அப்படி அல்ல. இந்த பாடலை நான் எதற்காக பாடினேன்? இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு, மதங்கள் தெய்வங்களை சிருஷ்டிச்சு, மனுஷனும் மதங்களும் தெய்வங்களும் கூடி மண்ணு பங்கு வச்சு, மனசு பங்கு வச்சு, இந்துவாகி முசல்மானாகி கிறிஸ்தியானி ஆகி, நம்மளை கண்டா அறியாதாகி, இந்தியா பிராந்தாலயமாகி, ஆயிரம் ஆயிரம் மாணவ ஹிருதயங்கள் ஆயுதம் புறகளாகி, தெய்வம் தெருவில் மறிக்குன்னு செகுத்தான் சிரிக்குன்னு, தெய்வம் தெருவில் மறிக்குன்னு செகுத்தான் சிரிக்குன்னு. இந்த பாட்டுடைய பொருள் என்னன்னு பாருங்க. அருமையான ஒரு சமத்துவத்தை குறிக்கிற ஒரு பாடல். அது மட்டும் இல்லை, மதங்கள் என்ன தெய்வங்கள் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்ட ஒரு பாடல். இது வயலார் ராமவர்மா என்கிறவர் எழுதிய ஒரு பாடல். கேஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். அச்சனும் பாப்பையும் என்கின்ற ஒரு படத்தில், மலையாள படம், KS சேதுமாதவன் இயக்கிய ஒரு திரைப்படம், தேவராஜ் இசையமைப்பில் கேஜே ஜேசுதாஸ் பாடி இந்த பாடல். அது மட்டுமல்ல, இந்த படமும் தேசிய விருது 1972 தேசிய விருது வாங்கிய ஒரு பாடல். அதுல மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு, மனுஷன் தான் மதங்களை படைக்கிறான், மதங்கள் தெய்வங்களை சிருஷ்டிச்சு. மதங்கள்னு வந்துருச்சுன்னா புது புதுசா கடவுள், புது புதுசா தெய்வம், எல்லாத்தையும் தெய்வம், கல் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அது எல்லாத்தையுமே கடவுளா. ஏன்னா மதங்கள், அந்த மதங்கள் என்ன பண்ணுது, தெய்வங்களை உருவாக்குது. மனுஷனும் மதங்களும் தெய்வங்களும் கூடி மண்ணு பங்கு வச்சு, மனசு பங்கு வச்சு. அப்படின்னா என்ன, மண்ணை பிரிச்சிருச்சு, இந்த பூமியை பிரிச்சிருச்சு, இந்த உலகத்தை பிரிச்சிருச்சு, மனசை எல்லாம் பிரிச்சிருச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்துவாகி முசல்மானாகி கிறிஸ்தியானியாகி இந்த 3 விதமான கூட்டமாக பிரிச்சு, 3 விதமான மதங்களா பிரிச்சு, நம்மளை கண்டா அறியாதாயி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியல, எதிர்ப்பு அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்தியா பிராந்தாலயமாகி, அதாவது என்னன்னா, இந்தியாவே பைத்தியங்கள் கூடுகிற ஒரு கோயிலா மாறிடுச்சு. ஏன்னா ஒருவருக்கு ஒரு வெறுப்பு கசப்பு அப்படின்னு வந்ததுனால இந்த பைத்தியங்கள் கூடுகிற ஆலயமாகவே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆயிரம் ஆயிரம் மாணவ ஹிருதயங்கள், ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு இருதயங்களும், ஒவ்வொரு மனசும் இருதயங்கள், அது ஆயுதம் புறகளாகி. ஆயுதம் புறகளாகின்னா என்ன, ஆயுதங்களை ஏந்தி கிடக்கிற கிடங்குகளா மாறிடும். ஒவ்வொருவருடைய இருதயமும் ஆயுதம் தாங்குகிற ஒரு கிடங்கா மாறி போச்சு. அதோட நிக்கல, தெய்வம் தெருவில் மறிக்குன்னு, தெருவில் கடவுள் செத்து விட்டாரு, தெய்வம் செத்து போச்சு, தெய்வம் தெருவில் மறிக்குன்னு செகுத்தான் சிரிக்குன்னு. சாத்தான் அதை பார்த்து சிரிக்கிறானா, சாத்தான் சிரிக்கிறான் என்று எழுதப்பட்டதினால் இந்த பாடலின் ஒரு அடிக்கோடு அது கிறித்தவ தத்துவத்தை அல்லது கிறித்தவ பாடத்தை வைப்பதாக இருக்கிறது. மதங்கள் தெய்வங்களை சிருஷ்டிச்சுன்ற வரி முடிவில் செகுத்தான் சிரிக்குன்னு அப்படின்னா, சாத்தான் பார்த்து சிரிக்கிறான். அப்போ மனுஷனே என்ன பண்ணா, இது மாதிரி மதங்களெல்லாம் படைச்சு ஒருத்தர் பிரிஞ்சு எல்லாருமே எதிர்ப்பு கசப்பு வெறுப்புன்னு வந்துட்டு தெருவுக்கு கொண்டாந்துட்டான் கடவுளை. அந்த கடவுளை தெருவில் தெய்வம் மறிக்குன்னு செகுத்தான் சிரிக்குன்னு அப்படின்னு சொல்லி பாடப்பட்ட இந்த ஒரு பாடல். சமத்துவம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது, சமத்துவம் என்பது போயிடுச்சு, எல்லாம் மதம். இந்த மத வெறின்றாங்களே, அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் தெரியுமா? யானைக்கு பிடிப்பது மதம், நாய்க்கு பிடிப்பது வெறி. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா மதவெறி. மதவெறி யாருக்கு பிடிக்கும்னா இது ரெண்டும் சேர்ந்தது. அந்த மாதிரி சேர்ந்து இறைவனை விட்டு விலகி, கடவுளை விட்டு விலகி,
நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மதத்துக்குள்ளாக போய் மாட்டிக்கிட்டோம். அந்த மதத்துக்குள்ளாக சென்று சிக்கி கொண்டு பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் என்ற நிலைமையில நம்ம மாறிட்டோம். அது அல்ல. நமக்கு மனிதனுடைய பண்பு, கிறிஸ்து சொன்ன அன்பு, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொன்னாரே அந்த நேசம். நாம் மதத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.